என்னங்க? ஐயோ வந்துட்டாலே. எழுதிட்டீங்களா? ஆ, ஆ, எழுதிக்கிட்டேன். எழுதின வரைக்கும் போதும். கொண்டாங்க பாப்போம். இல்லைம்மா, நீங்கள் தலைவன் வாங்க, அதுக்குள்ளே நான் எழுதி முடிச்சிருப்பேன். போடுங்கங்க. என்னது இது? நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஐயோ எல்லாம் போச்சு. இனி இவகிட்ட என்ன சொல்லி சமாளிக்க? ஏங்க, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். ஆ, ஆ, அது வந்து நான் தான் எழுதியிருக்கேனேம்மா. எழுதியிருந்தா அதுக்குன்னு ஒரே நாள்ல இவ்வளோ காசை செலவு பண்ணுவீங்க? அதுவும் உங்களுக்குன்னு ₹1 கூட செலவு பண்ணிக்கல. பொம்மி. என்னோட காசு ஏன் இஷ்டம். நான் செலவு பண்றத கணக்கு கேட்க நீ யாரு? நான் இன்னும் உனக்கு லைசன்ஸ் தரல. அதனால எந்தவித உரிமையும் இல்லை. உன்கிட்ட நான் கணக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏன் பொம்மி, நான் என்ன பேச வரேன்னு கூட கேட்காம நீயா ஏதேதோ பேசிட்டு போற? அப்புறம் பின்ன. சரி, சார் என்னதான் சொல்ல வந்தீங்க? இல்லை, என்னென்ன செலவுன்னு நானே அதில் எழுதியிருக்கேன். சரிங்க. ஸ்டே பண்ணியிருக்க இடம் தான் அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக இருப்பீங்கன்னு வீடு வாங்கினீங்க. இதுக்கு பேசாமல் ரெண்ட் ஹவுஸே பார்த்துருக்கலாம். சரி, ஃபஸ்ட் டைம் இருக்கிற காசில் முதல்ல அசட்டாக வாங்கிட்டா பிஸ்னஸில் லாஸ் ஆனால் கூட தெரியாது. ஆனால் தான் வாங்கிட்டாரு, நானும் எதுவும் கேட்கல, விட்டுட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ மீதி எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் தேவையா? ஆ, பொம்மி. இங்கே பாருங்க. ரேவதி இப்போவே ஜுவல் வாங்கி கொடுத்தா தான் ஹாப்பியாக இருப்பான்னு இல்லை. அவளுக்கு வாங்கி கொடுக்க 1000 பேர் இருக்காங்க. எப்போ இல்லைனாலும் நம்ம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவளுக்கு செய்யத்தான் போகிறோம். செஞ்சு நீங்கள் உங்கள் தங்கச்சி அழகு பார்க்கத்தான் போகிறீங்க. நீங்கள் அவளுக்கு மட்டும் செய்கிறீங்க, எனக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிறக்காக அதங்கப்பட்டாலும் இதை நான் சொல்லலை. எனக்கு நம்ம கல்யாண பேச்சு எடுத்ததும் அப்போவே ட்ரெஸ்லேருந்து நகைகள் வரைக்கும் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ 2-3 தடவை இடையிலையே எனக்கு எல்லாமே செஞ்சுருக்கீங்க. அதெல்லாம் நான் கேட்க போகிறதும் இல்லை. ஆனால் அப்போல்லாம் உங்கள் நிலமை வேற, இப்போ உங்கள் நிலமை வேற. இல்லை ரேகா. இல்லைங்க, அப்போ கன்ஃபார்மாக ஒரு ஷாப்பில் இருந்தீங்களா? அப்போவே நான் தான் ரேக்கான்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நமக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். நீங்களும் இந்த வீட்டோட மாப்பிள்ளை அப்படிங்கிற உரிமையோட அவளுக்கு எல்லாமே செஞ்சுருக்கலாம். ஆனால் இப்போ அப்படி இல்லையே. நீங்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறதும் இல்லாமல் இப்போ நீங்கள் செஞ்சாலுமே அதை எப்படி நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்கிறது? சொல்லுங்கள். உங்ககிட்ட காசு இல்லாமல் இல்லை, செய்கிறக்கான மனசு இல்லாமல் இல்லை, அதையெல்லாம் நான் குறை சொல்ல வரல. ஆனால் நீங்களே இப்படி எல்லாத்துக்கு முன்னாடி முகத்தை காட்டாமல் இருக்கும்போது இது எப்படின்னு? புரியுது ரேகா. ஆனால் ஐஜி சாருக்கு தெரியுமே. சரி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, பார்த்துக்கலாம், விடுங்க. இனி இதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் ம், தேங்க்ஸ். இனிமேல் நான் இவ்வளோ செலவு பண்ண மாட்டேன். சாரி, மன்னிச்சிரு. குட். அப்புறம் உங்கள் சம்பாத்தியம் உங்கள் இஷ்டம். நீங்கள் செலவு பண்ணுறத நான் கண்ட்ரோல்லாம் பண்ணலை. என்னடா இவ மேரேஜ்க்கு முன்னாடியே இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. என் புருஷன் லட்சாதிபதியாலாம் இருக்க வேண்டாம். ஆனால் கடன்காரனா மட்டும் இருந்துடக்கூடாது. என்ன ரேகா? நான் சொன்னதுக்கு அர்த்தம் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவங்க சம்பாதிக்கிறதுல அவங்களுக்குன்னு எதுவுமே இல்லை. பெற்றவங்களுக்கு, அவங்க கூட பிறந்தவங்களுக்கு, லைஃப் பார்ட்னரோட பேரண்ட்ஸ்க்கு, அவங்க கூட பிறந்தவங்களுக்கு, அப்புறம் அவங்கள நம்பி இந்த உலகத்துக்கு வர அவங்க பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம், ஆரோக்கியம், வீடு வசதி, தொழில்னு இப்படி எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. நம்ம பேரண்ட்ஸ், நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க காலத்துலையாவது இப்படியெல்லாம் விலைவாசி ஏறி இருக்காது. ஆனால் நம்ம காலத்தில் நிமிஷத்துக்கு நிமிஷம் விலைவாசி ஏறுது. அப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி. புரியுது ரேகா. அப்புறம் என்னங்க, இப்போ தான் நமக்கே ஏதோ நல்ல காலம் பிறந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. ம், சரி, அதுக்கு தக்கன நடந்துக்குங்க. என்ன ம். அதுக்குன்னு ரொம்ப கஞ்சித்தனமா சிக்கனமா அப்படியெல்லாம் இருந்து உங்கள் ஆசையெல்லாம் ஒதுக்கி வைக்க சொல்லலை. உங்கள் இஷ்டம் போல் இருங்க. இப்போது ரேவதிக்கு டைமண்டில் வாங்கினீங்கல்ல, இதுக்கு பேசாம அஜய் மாதிரி கோல்டில் வாங்கிக்கலாம்ல. என்னதான் நீங்கள் செஞ்சாலும். பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இல்லை, இனி அந்த பேச்சை நானும் எடுக்க மாட்டேன். இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். சாரி. ம், சரி, அதான் சாரி கேட்டுட்டனே. ம். சாரிடா. நான் ஹோமா ஸ்டேஜ்க்கே போகிறேன். அவ்வளோ சீரியஸாக ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கவும் நான் ஐஜி சார் தானே என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து சேர்த்தாரு. அதான். சரிங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன். கிளம்பலாமா? ம். சரிங்க, வருத்தப்படாதீங்க. இல்லை, வருத்தம்லாம் இல்லை. ஓகே. ம். என்னங்க, என்னங்க
தானே தூக்கியிருக்கேன். என் மேலே நம்பிக்கை இல்லை உனக்கு? இருக்கு. அதுக்குன்ட்டு பாத்தியா? ம், என்னங்க ஒரு ரோட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. இறக்கி விடுங்க முதல்ல. யார் என்ன நினச்சா நமக்கு என்ன? இதுக்கே இப்படி பயப்படுறீங்க? இறக்கி விடுங்கங்க. அடுத்தவங்க நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நமக்குன்னு மேனஸ் இருக்குல்ல. ஓ, அப்படி. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனாலும் 4 சேர்த்துக்குள்ள பண்ணுறதெல்லாம் வீட்டில் வச்சு பண்ண. ஹலோ ஹலோ, நான் ஒன்றும் செவுத்த பார்த்ததும் காலை தூக்குறேன் நாயெல்லாம் இல்லைம்மா. எனக்கும் கொஞ்சமாவது இங்கிதமெல்லாம் தெரியும். சி, நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நான் எதுவுமே சொல்லலையேம்மா, நீ தான் வந்ததுலேருந்து பொங்கிட்டு இருக்க. ஐயோ, நீங்கள் சொல்லுங்க, இல்லை சொல்லாமல் போங்க. முதல்ல இறக்கி விடுங்கங்க. அட இருமா ஒரு நிமிஷம். ம், இவர் பெரிய இவர் ஒரு நிமிஷம் அப்படியே உலகத்தையே நிறுத்திற மாதிரி. ஏற்கனவே என்னோட உலகம் நின்று தான் கிடக்கு. ஓ, உங்கள் ஷூஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கலாமா? எதுக்கு? அக்கடை சூடு. ஓ, இதுதான் ரீசன் எழுதாத அமௌண்ட் மட்டும் எழுதியிருக்க கணக்கோ? ம். விற்கிற விலைவாசிக்கு இதெல்லாம் இப்போ தேவையா? ஆ, ஐயோ, உன்னோட அர்ச்சனையெல்லாம் இப்போவே ஆரம்பிச்சிடாதம்மா. நான் என் வேலையை முடிச்சுக்கிறேன், அப்புறமா நீ அர்ச்சனை பண்ணு. உங்களை பொறு நீ தானே சொன்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபே ஆனாலும் 4 செவத்துக்குள்ள நாகரிகமா? உள்ள வாங்க வச்சுக்கிறேன். எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ரேகாவும் சிவாவும் வரலையே. ஐயோ, இன்னும் கண்ணை மட்டும் மாற்ற மாட்டாளே. ஆ என்ன? ஆ ஆ தேவையில்லாம வீட்டுக்கு ஏசியை வாங்கி காரை வாங்கி எதுக்கு எதுக்கு இந்த வீண் செலவு? ஆ அம்மாடியோ, கிண்டத்தை நிறுத்திட்டு பேசுமா. முடியாது. ஏன்னா உனக்காகத்தானம்மா. என்னது? ஆ ஆ ஊன்ட்டு எனக்காகவா? எனக்காக என்னவா வாயில வடை சொல்றாருப்பா? என்னம்மா? நான் கேட்டேன் உங்ககிட்ட ஏசி வேணும் கார் வேணும்னு. ஆ இல்லை இல்லை. அப்புறம் அப்புறம் இருக்குங்க என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டி நல்லா வசதியாக இருந்தவளா இங்கே வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நானாக தான் வாங்கினேன். ம், அது அப்போ நீங்க வாங்கிட்டு பையன் ஏன் மேல போறீங்க? ஐயோ, வலிக்குது ரேக்கா. ஆஹா, நல்லா வலிக்கட்டும். நான் தான் கணக்கு காமிச்சேனேம்மா. இனி இனி இந்த மாதிரி வீண் செலவெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, அதான் அதுக்கு தான் இது. சரிம்மா, இதெல்லாம் ஒன் டைம் வாங்குறது தானே, மறுபடியும் வாங்கிட்டே இருக்க போகிறோம். இபி ஃபுயலெல்லாம் ஃப்ரீயாக தராங்களா? இல்லைம்மா, இல்லை, தப்பு தான். அது நான் தூக்கி இருக்கவும் வியாக்கியானமாக என்னை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கா. கீழே தொப்புன்னு போட்டுட்டு எங்கானு ஓடி இருக்கணும். ஓ மை டார்லிங். என்னடி பண்ணட்டி, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல இருக்கு. ஆமாண்டா புருஷா. சரி, அங்கேயே நீங்க பேசு, உங்க மம்மி வராங்க. பார்த்தேன். அப்புறம் ஹாப்பியா இருக்கேன். இருந்தாலும் கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அதான் தெரியுதே. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நீ ரொம்ப அழகா இருக்க. ஓ, அப்படி. ம். அப்போ இவ்வளவு நாளா நான் உங்களுக்கு அழகா தெரியல, கன்றாவியா தெரிஞ்சிருக்கேன். ஐயோ, அப்படி இல்லை சத்யா. அப்புறம் எப்படி? என்னடா தங்கம், அது ஐயோ, இப்போ எப்படியாவது சமாளிக்கணுமே. என்ன? அது பாம்புமா, பாம்பு. இல்லை, இவ்வளோ நாளாக நான் வீட்டில் சரியாக இருந்ததே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக தானே, அதுவும் இன்னைக்கு சொல்ல விடுறியா என்ன? அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல. சொல்லுங்க. உங்க தங்க பிள்ளைக்கும் உங்க தங்க மாப்பிள்ளைக்கும் என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுச்சு. முகத்தில் என்னடி இருக்கு அழகு? மனசு நினைச்சிருந்தா போதும், அதை அப்படியே முகத்தில் காட்டாதான் என்ன? காட்டு. உங்க தங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிவானவன தானே நான் உங்க கண்ணுக்கு தெரியறேன்.
பல பல காட்டாதீரோ எரிச்சலா இருக்காக்கோ. ஐயோ எனக்கு குளுகுலுன்னு இருக்கே. என் பொண்டாட்டி என்னவோ இன்னைக்கு தான் புதுசாக கல்யாணம் ஆன மாதிரி பட்டு சேலையெல்லாம் கட்டிக்கிட்டு கலக்கெல்லாம் நிற்கா. இன்னைக்கு தான் இவளுக்கு பீரோக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கண்ணு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அது கூட சிலருக்கு பொறுக்க மாட்டேங்குது. ஆமாம்மா. கண்ணுல கொல்லி வைக்க கல்யாண வயசுல பிள்ளைய வச்சுக்கிட்டு. ஐயோ ஆத்தாடி, நான் என் பொண்டாட்டி தான்ப்பா சைட் அடிச்சேன். உங்க மம்மி வராங்க. ம். பாப்பா ம். நீங்க புது வீட்டுக்குள்ள எப்படி? அதான் எனக்கும் தெரில எப்படி வந்துச்சுன்னு. ஒருவேளை நீ வரும்போது கூட்டிகிட்டு வந்துட்டியோ? ஐயோ நான் எங்க கூட்டிட்டு வந்தேன். முதல்ல பிடிங்க. நீ இறங்குமா, அப்போ தானே பிடிக்க முடியும். என்னது இறங்கணுமா? பிடிங்க. பிடிச்சு தனமா இருக்கேன். ஐயோ பாப்பா பிடியா. அப்போ உன்ன என்ன சேர்த்துதாயா? அதாம்மா பிடிச்சு தான் இருக்கேன். ஐயோ மிளகா முக்கா. ம். எங்கயா பாம்பே? அதுவா? ம். என்ன சத்யா, ரேகாவை இன்னும் காணோம்? வந்துட்டு இருப்பாங்களா இருக்குமா? இல்ல. சிவா அப்படியே வந்து கேட்டாப்லம்மா. ஆமா மீனா, ஹோட்டல்ல பார்த்தது தானோ, மறுக்கப்பிள்ளையே நாங்க பார்க்கவே இல்லை. குமரேசன் பொண்ணு படிக்கிறக்கோசரம் வந்துச்சு பூமாரியை தேடி. அவ சித்தே தான் படிச்சா. ம், பார்த்தேன். பாரு கூட சேர்ந்து என்னமோ ஜடையெல்லாம் ஜோடிச்சுட்டு கிடக்காங்க. இது எங்க புதுசா இருக்கு? சாவித்ரிதே புள்ள நச்சுட்டாங்க, அது பியூட்டிஷியன் கிளாஸ்ல சேர்த்து விட்டா. அது என்னமோ லீவ்ல அப்பப்போ தான் போயிட்டு வந்துட்டு இருந்தா. இப்போ என்னமோ பண்றேன்னு பண்ணிட்டு இருக்கா. அதனால அவ கூட தான் ரேக்கா இருக்கான்னு சிவராமன் கேட்டதுக்கு நான் சொல்லிட்டேன். நீங்களும் கேட்டால் அப்படியே சொல்லிருங்கோ. ஒருவேளை சிவராமன் போய் அங்கே பார்த்துட்டா? இல்லைம்மா, பிள்ளைகளாம் ஒன்றா இருக்கும், அண்ணன் போகாது. இங்கே பிள்ளைகள்லாம் ஜோடிச்சுட்டு வரக்குள்ள ரேக்கா வந்துருவாம்மா, பயப்படாதீங்க. உன் தலையில இருக்கே அதாம்மா பாம்பு. வாங்க. ம். இன்னைக்கு என்ன நீலாவையும் ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சாலும் நல்லா இருக்காதுல்ல, அதான் நாங்களே வீட்டுக்கு வந்து பார்த்துருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை, அதனால வர முடியல. அது முடிஞ்சதும் வரலான்ட்டு இருந்தோம், நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னாச்சு? பிரசாந்த் எதுவும் சொல்லலையா? இல்லையே. சரி அப்புறமா சொல்கிறோம். ம். உங்களா இதோ வந்துட்டேன். எங்க ஓடுறீங்க? வாங்க. ஐ எம் வெரி பாவம், என்னை விட்டுடு ப்ளீஸ். ஐயோ பச்சைப்பிள்ளை மாதிரி மூச்சை வச்சுக்கிட்டு என்னவா நடிக்கிறாருப்பா. ஆஸ்கார் அவார்டே தரணும். பொம்மி. வாங்க சார், வாங்க சார், வந்து இங்க உட்காருங்க. ஐயோ புனிய வச்சு கும்புற போறாளோ. உட்காருங்க. உங்க ஃப்ரெண்டு அங்க நிக்கிறாரு, அஜயா. உங்களா அவருக்கு தெரியாது, அதனால இங்க வரலையா இருக்கும். அம்மா வருவாங்க, அம்மா கிட்ட நீலா விட்டுட்டு அப்புறம் நான் போய் அவனை பார்க்குறேன். உங்க அம்மாவா? ஆமா, அதுக்கே இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க பார்த்தா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் எங்கள் அம்மாவே ஆகாது போல இருக்கு. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, உங்கள் சிஸ்டரும் வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்தால் பிரச்சனை வராமல் இருக்குமா? அதனால தான் நான் இப்போவும் வந்தேன், இல்லைன்னா நான் இப்போ வந்திருக்க மாட்டேன். ஓ, எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன? என் வேலையும் அப்படி. அதுவும் இல்லாமல் பொட்டை பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு எதுக்கு சும்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது பேசுவாங்க. அதுக்கு நான் ஏதாவது பேசணுன்னா உங்களை எங்கேயாவது வர சொல்லி பேசிக்கலாம்ல, அதனால தான் சொன்னேன். என் முடி உங்களுக்கு பாம்பு. சும்மா ஒரு பேச்சுக்கு தானே பொம்மி. ஆமாம்மா, உட்காந்துட்டேன்ல, தலையை வாரி விடுங்க. நானா? ஆமா, ம். எனக்கு பிடிச்ச மாதிரி வாரி விடணும். இல்லை எனக்கு பிடிக்கிற வரைக்கும் அவுத்து போடுவேன். நீங்கள் வாரி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும், புரியுதா? ஸ்டார்ட் பண்ணுங்க. இதில் என்ன இருக்கு? அப்படி பார்த்தா அங்கே ஸ்டேஜில் நிற்கிற மாப்பிள்ளை தம்பியெல்லாம் டெய்லி வந்துட்டு தான் போகிறாரு. சில சமயம் இங்கே ஸ்டே பண்ணவும் செய்வார். அவர் கமிட்டேட்பா. அது இன்னைக்கு தானே எல்லாருக்கும் தெரிய போகுது. இருந்தாலும் எங்கள் ரேகா பாப்பாவும் கமிட்டேட் தான், அங்கே நிற்கிற அவங்களும் கமிட்டேட் தான். அப்புறம் இன்னும் வேற யார் இருக்கா? அப்படிதான் இருந்தால் என்ன, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு போய் நீங்கள் சாக்கு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி இல்லை பார்த்தா, சப்போஸ் நான் உங்கள் வீட்டு பொண்ணு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, சசி மேலே இருக்கிற கோவம், எங்கள் அம்மா மேலே இருக்கிற கோவம் எல்லாத்தையும் என் மேலே தானே காட்டுவீங்க. உங்கள் ஸ்டேட்டஸ் என்ன, எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன? நீங்கள் எங்கள் வீட்டில் பொண்ணு எடுக்கிறதா? அப்படின்னாலும் கோவத்தையே நாங்கள் உங்கள் மேலே காட்ட போகிறோம். ஸ்டேட்டஸ் எல்லாம் விடுங்க, அப்போது நாங்கள் சந்தோஷம்ல படணும்.
அப்படி யார் இருக்கா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், சரியா? ம், தேங்க்ஸ். ம். இப்போவே சொல்லிட்டேன். நல்லா வலினா திட்டவோ அடிக்கவோ கிள்ளவோ கூடாது. சரிங்க. எங்கள் தங்கச்சிங்க தான் இருக்காங்க. ஓ, அப்போ உங்கள் தங்கச்சி வேணா பொண்ணு கேட்டா? இதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும்? ம். என்ன பார்த்தா இப்போதான் எங்கள் அம்மாவை பார்த்து பயந்தீங்க? உங்களை மாதிரி மாப்பிள்ள உரியங்கத்தை என்னால் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. உங்கள் அம்மாவை எப்படி நீங்கள் சமாளிச்சிருவீங்கன்னு தெரியும். என்ன இருந்தாலும் இது உங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் சம்மந்தப்பட்ட வாழ்க்கை. இதில் யாரும் தலையிடறதுக்கு ரைட்ஸ் இல்லை. இதுக்கெல்லாம் மேலே நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டும் கூட. இதுக்கு மேலே வேற என்ன சந்தோஷம் வேணும்? நிஜமாக நடந்தால் கூட சந்தோஷம்தான். ஆனால் நீங்கள் சப்போஸ்னு சும்மா ஒரு பேச்சுக்குன்னு சொல்லிட்டீங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓ, சாரி. நீங்கள் சொன்ன நேரம் வாய் மூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும். பெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவில்லை குடையாய் வைப்பேனே, உனக்காக எதுவும் செய்வேன், நீ எனக்கென்ன செய்வாயோ? இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன அஜய், இன்னும் சிவாவை காணோம். ம். ரேகாவும் அவன் கூட எல்லாம் இருக்காப்ல. கொஞ்சம் நேரத்துலையாவது வரலாம்ல. ஃபோன் பண்ணியிருப்பாங்க இல்லை? இல்லை, டைம் வேறு ஆகிட்டே இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையா? அதான் கொஞ்சம் படப்படன்ட்டு இருக்கு. வந்துருவாங்க. ஆமாம் அஜய், நீ போய் ஈஸ்வர் கூட இரு. அவன் கூட இல்லாமல் கண்டிப்பாக சந்தேகப்படுவான். அதான் போ. அவன் மட்டும்னா பரவாயில்ல, ரேகா பிரதர்ஸும் இருக்காங்க. ஓ, அதனால தான் போகாமல் இருக்கியா? ம். ம். என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் பொம்மையா நான் பார்க்குறேன். அது சரி, ஆ, பிடிக்கலையா என்ன? ம், 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 நீங்க சொல்லுங்களேன். நான் தானடா பின்னி விட்டேன். ம், அழகா இருக்கா இல்லையா சொல்லுங்க. காதல் அழகா, காதல் பெண் அழகா, கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன். கண்கள் அழகா, கண்ணங்கள் அழகா, கவிதை எழுதிட நானே. சொல்லுங்க. பிடிக்கலனா இந்நேரம் தலையை களைச்செல்லாம் போட்டிருப்பீங்க. ம், பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். ஆடா அரலூசு பென்ஸ். நான் ஈஸ்வர் கிட்ட போய் நின்னா இங்கே இவ்வளோ நான் பார்க்கணும். இன்னொரு நெஞ்சமும் எனக்கில்லை, உன்னிரு கண்களில் கனவில்லை, அஞ்சமும் கெஞ்சமும் மனமில்லை. பின்னிய காலங்கள் கணக்கில்லை, தண்ணீரில் கோலங்கள் எனக்கில்லை, நான் காதல் தோட்டத்தில் மகிழ்வே இல்லை. பரவாயில்லையே சார், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அப்படித்தான். ஆ, எங்களுக்கு அங்கே என்ன பொழுதுபோக்கு? யார் என்ன செய்கிறாங்கன்னு கவனிக்கிறது தானே. அதை வச்சு சொன்னீங்க. நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு. ம், அதானே. என்னடா கோலம் சமையல் தலை செய்வது நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களேன்னு பார்த்தேன். பிச்சுடுவேன் பிச்சு. சரி, கிளம்பலாமா? ம், இன்னும் என்னங்க? பூதான் போறக்குள்ள வாடிடும் போல இருக்கு. பார்த்துக்கலாம். ம், அப்பாடா, யாருக்காக வந்தோம்? வந்ததுக்கு ஒரு வேலையோ கச்சிதமாக முடிஞ்சுச்சு. என்னோட 2 மச்சானுக்கும் சந்தோஷம்தான். நிஜமா நடந்தா எனக்கும் சந்தோஷமே. ஆனால் நடக்கணும். கடவுளே கண்ணை காட்டே. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன் பாரு எனக்கு தான். ஆமாம், அவளுக்காக தானே வந்தோம். இப்போ வரைக்கும் அவன் என் கண்ணிலேயே படலையே. இப்போ தான் பேசி முடிச்சிருக்கேன். உடனேயும் வாயத்தான் அவன் எங்கேன்னு கேட்க முடியாது. வெயிட் பண்ணுவோம். எங்கே போயிட போறா? நம்ம இங்கேருந்து கிளம்புறக்குள்ள கண்ணில் படாமையா போயிடுவா. பாடுறப்ப பார்த்துக்கிறேன் அவளை. விக்கி ம். ரொம்ப நர்வஸா இருக்கு. அதுக்கு தான் கையை இவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கியே. விட்டுட மாட்டீங்கல்ல? இன்னைக்கும் இல்லை, என்னைக்கும் விட்டுட மாட்டேன். அனிதம்மா மேல சத்தியமா? நினைச்சேன் அம்மு. என்னடா இனி அம்மா பேச்சையும் வித்யா பேச்சையும் எடுக்கலையேன்னு. எடுத்துட்டியா? விக்கி, என் அம்மாக்கும் எனக்கும் பிடிச்ச பொண்ணை விட்டு கொடுத்துருவேனா என்ன? மாட்டேம்மா, கவலைப்படாத. ம், அது சரி, ம், மேடம் என்ன பார்த்து பேசாம எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அது பாரா. பாட்டி உங்களை ம். அத்தா அப்படி கூப்பிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்க. லட்சம் பூக்கள் ஒட்டி வைத்த
பாட்டி அப்படி சொன்னதால தான் நான் எடுத்து கொடுத்த சரி மேடம் கட்டளையோ? அப்புறம் புது சரியில கட்டிவிட ஆகல. ஓ, என்ன கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேனே. உடவையாய் மாறி பொன்னுடல் மூடி உன்னுடன் வாழவா இருவரின் நாடை மகளியாக இரவை நாம் ஆளவா தேவை குடி தேடவா இல்ல ம், என்ன நான் மெஹந்தி வச்சுட்டேன், அப்போ சேரீ கட்டி விடக்கூடாதா? ரீல்ஸ் எல்லாம் எவ்வளோ பார்க்குறோம், அதுலலாம் மென் உமனுக்கு சேரீ கட்டி விடுறது இல்லையா என்ன? நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? ஃப்ராடு. ஓய், சும்மாதான் அம்மு சொன்னேன். எப்போட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க அம்மு. தேங்க்யூடா புருஷா. நீங்களும். ம், அங்கிருந்து தானே வரீங்க? எங்க ராகினி? இவ்வளோ நேரம் முந்தானில தான் முடிச்சு வச்சிருந்தேன், இப்பதான் அவுத்து விட்டேன். வாய் மட்டும் குறையுதா? அது எப்படிங்க சார் குறையும்? அதானே, விக்கியும் ரேவதியும் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க, ராகினியும் வந்தா நம்மளும் ஸ்டேஜுக்கு போயிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம். பூமி, நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. கூட்டம் நிறைய தானுங்க இருக்கு, நீங்களும் வாங்குங்க. காலையிலேருந்து என் கூடயே இருந்தீங்களா, எல்லாரும் உங்களை காணோம்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் முதல்ல போங்க, நான் கூட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டும், அப்புறம் வரேன். வருவீங்கல்ல? வரேன்டா தங்கம், நம்புங்க, நீங்கள் போங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. அவர் உங்கள் ஃப்ரெண்டு, இவன் என்னோட ஃப்ரெண்டு, எப்படி உடனே கிளம்புவீங்க? அதுவும் ரேவதியை எனக்கு காலேஜ்லேருந்து தான் தெரியும், உங்களுக்கு 2 பேர்த்தையுமே சின்ன வயசுலேருந்து தெரியும், அப்புறம் இப்படி பேசுறீங்க? அவங்க 2 பேரும் எங்கேயும் போயிட மாட்டாங்க, ராகினிக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. காலையிலேருந்து அக்கா சொல்லி கொடுத்துருக்கா, ஆஃப்டர்நூன் மேலே இங்கே வந்து படிச்சிருக்காளங்க. அவள் படிச்சாளா இல்லை மதியத்துலேருந்தே மேக்கப் தான் பண்ணிட்டு இருக்காளான்னு யாருக்கு தெரியும்? இப்போ வரைக்கும் அந்த ரூம்குள்ளேயே தான் இருக்கா. சரி விடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஆமாம்மா, நீ நல்லா அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்துடுற என்ன? ஏதோ இப்போதான் அவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேசிட்டு இருக்கா, பார்ப்போம். ஆமாம்மா, கண்ணை கண்ணை உருட்டி உருட்டி நல்லா பாரு. ஏன் கண்ணு நான் பார்க்குறேன், இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை? முதல்ல போய் கண்ணாடியில் உன்னை பாரு. ஏன் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதே மூச்சு தானே இருக்கு, அப்புறம் என்ன? என்கிட்ட மட்டும் வாய் நல்லா அட்டி என்ன, 7 தடவை அந்த ரூமுக்கு போயிட்டு வந்தீங்களா? அதுக்கு இப்போ என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? நீங்களும் வேணா போயிட்டு வாங்க, போய் பொண்ணுங்களை நல்லா சைட் அடிச்சுட்டு வாங்க, யார் வேண்டான்னு சொன்னா? சும்மா. ஷீ, ஐயோடா. கழுத்தில் ஒன்றும் போடாமல் வந்திருக்கீல, யாருமே பார்த்து சொல்லலை? ஆமாம், இப்போ அது ஒன்று தான் இல்லைன்னு கேடு. போட வேண்டியவங்களே ஒன்றும் சொல்லாமல் தான் நிற்காங்க. சைடு கேப்ல நம்மளை திட்டுற மாதிரியே இருக்கே. ஆமாண்டா லூசு, அது கூட புரியலையா உனக்கு? இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறியா? போய் போட இஷ்டம் இல்லாமல் தான் போடல. என்ன? ஒன்றும் இல்லைம்மா தாயே. உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இல்லைன்னா பார்க்காதீங்க. அழகு பொம்மை மாதிரி சிங்காரிச்சிட்டு வந்து வேணுட்டே பக்கத்தில் நின்றுப்பா. பின்ன தேவையில்லாமல் பேசுறது. ஏன் பொண்டாட்டியை நான் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதாங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. நான் என் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன போனா போது, எல்லாரையும் விட இன்னைக்கு என்னவோ அதிசயமாக என் புருஷன் அழகா தெரியுறானேன்னு சைட் அடிச்சிட்டு இருந்தா சும்மா நொய்யுன்னுட்டு. வீட்டில் தான் எங்கள் அக்கா ஒரு பக்கம், உங்கள் தங்கச்சி ஒரு பக்கம், பேசக்கூட முடியாது. வெளியே வந்தாலுமா அம்மா தாயே. மானே தேனே பொன்மானேன்னு நீங்கள் எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சுட்டு போட்டாலும் உங்களுக்கு அதெல்லாம் வராது. உங்களுக்கு சேர்த்து நானே மனசுக்குள்ளே பேசிக்கிறேன். அடப்பாத கத்தி, இப்படி மானத்தை வாங்குறாளே. பேசாம நின்னா போதும். இந்த அவமான தேவையாடா ரமேஷ், உனக்கு தேவையாங்கிறேன்.
குட்டிமா, இது அப்பா ஃப்ரெண்டோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். ஓ ரொம்ப கிராண்டா இருக்குல்ல. ம். நானே இந்த மாதிரியெல்லாம் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அம்மா இந்த மாதிரியெல்லாம் பார்த்ததே இல்லைல்ல. நம்ம அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கலானே. அம்மாவை எல்லாம் கூட்டிட்டு வந்தா என்னால் சில காரியங்கள் பண்ண முடியாம போயிடும். அண்ணே இங்கே சில பேருக்கு நம்ம வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக தாண்டா வந்திருக்கோம். அதனால அம்மா வராட்டி பரவாயில்ல, வா. ம் ஏண்ணே ஏன்டா இவளை கூட்டிட்டு வந்தோம், இவளை கூட்டிட்டு வராம வந்திருந்தா ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை செட் பண்ணிருக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு பொண்ணுக்கு செருப்படி தரதான் வந்திருக்கோம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை குட்டிமா. உன்னை அம்மாவை மீறியா நான் ஏதாவது பண்ணிட போறேன். உள்ள போலாமா? இப்பதான் இப்படிதான் சொல்லுவீங்க. ஆளை பார்த்ததும் அப்புறம் அப்படியே விட்டாவா மாறிடுவீங்க. ஆமாமா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், நீ வா. ஏன் ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிற மாதிரி இருக்கேன்? ஏதாவது விலங்கமா நீ பண்ண போறியா இல்ல இங்க நடக்க போதா? ஏன் இப்படி இருக்க? அப்பா அப்ப மகளாச்சே, விடுவாளா? அப்ப நாட்டியே நோன்றா. விலங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிற மாதிரி இருந்தா நான் ஒன்றும் கூட்டிட்டு வந்திருப்பேனா என்ன? நான் தனியாவே வந்திருப்பேன்ல. பயப்படாம வா.